இல்லை இன்னைக்கு. அப்புறம் நம்ம வீட்டில எல்லாம் கப்புறங்குளத்துலலாம் நம்மலாம் வந்து தீவிரவாதிகள் தான் இன்னைக்கு போயிட்டு அந்த லெவலுக்கு வந்து இன்னைக்கு வந்து பயங்கரமா போயிட்டு இருக்குது. இது வந்து பரஞ்சித் 2 நாள் முன்னாடி பேசின டயலாக். நான் சொன்னேன் உங்ககிட்ட இந்த ப்ளூ ஸ்டார் அப்படின்ற அவருடைய படம் வருது. இந்த படத்துடைய ஆடியோ லான்ச்சில் வந்து இந்த மாதிரி ஒரு காமெடியாக பேசி கூலாக பேசுகிற மாதிரி பேசினாரு. ஆனால் அது வந்து சீரியஸான விஷயம் அப்படின்ட்டு நான் நேற்று ஒரு வீடியோ கூட போட்டேன். வந்து இப்போ பிரச்சனை பெருசாக ஆரம்பிச்சிருக்கு. பிஜேபி தமிழ்நாடு தலைவர் அண்ணாமலை இதை வந்து பிடிச்சிக்கினாரு. அதுக்கு வந்து அதை பற்றி நான் பேச விரும்பலை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 10 நிமிஷம் பேசுறாரு. இவர் பேச விரும்பி இருந்தாருன்னா எத்தனை மணி நேரம் இதை பற்றி பேசுவாருன்னு தெரியல. அண்ணாமலை அவங்கள பற்றி பேசினா ஃபேமஸ் ஆயிரலான்னு சில பேர் சுத்துறாங்க. அல்லது பாரதிய ஜனதா கட்சி அவங்கள பத்தி பேசினா ஃபேமஸ் ஆயிரலான்னு சுத்திட்டு இருக்காங்க. அவங்கள பத்தி பேசினா விரும்பல. ஒருத்தர் கருத்து சொல்றாங்க, நான் பதில் கருத்து எதுக்குன்னே சொல்லணும். நாங்கள் எல்லோரையும் அரவணைத்து 1952 ஜனசங்க கட்சி காலத்திலிருந்து பாரதிய ஜனதா கட்சி வந்ததிலிருந்து பொறுமையாக காத்திருந்து சட்டம் ஒரு பார்லிமெண்ட்ல ஆக்ட் ஆஃப் லா கூட பண்ணலீங்கன்னா, ஆர்டினன்ஸும் போடல, உச்சநீதிமன்றத்திற்கு காத்திருந்து பொறுமையாக இதை செய்து டெமோக்ராட்டிக் மீன்ஸ்ல ஒரு ட்ரஸ்ட் அமைத்து நாட்டு மக்கள் எல்லோருக்கிட்டையும் பணம் கலெக்ட் பண்ணி 10 ரூபா கொடுத்தவங்களுக்கு கொடுத்தாங்க, 25 கோடி ரூபா கொடுத்தவங்களுக்கு கொடுத்தாங்க. எல்லோரும் இணைந்து கட்டிய கோயில். இதுக்கு யாரோ ஒருத்தர் வந்து கருத்து சொல்றேன், நான் என்ன சொல்ல முடியும்? என் வீட்டில் நான் விளக்கேற்றினேன், உங்க வீட்டில் நீங்க விளக்கேற்றல, உங்க பிரச்சனை. அது கருத்து சொல்றதுக்கு எனக்கு என்ன உரிமை இருக்கு? அண்ணாமலை பேசினா பிஜேபி பேசினா நம்ம ஃபேமஸ் ஆயிரலாம்னு சில பேர் புதுசாக கிளம்பியிருக்காங்கன்னா அவங்களுக்குலாம் நான் கருத்து சொல்லினா அவங்கள ஃபேமஸ் ஆக்க விரும்பல. அது அவருடைய கருத்துல நான் சொன்னா, நாங்க சொன்னோமா? பாரதிய ஜனதா கட்சி சொல்லிச்சா? ஒரு நிமிஷம். RSS சொல்லிச்சா? ஒரு நிமிஷம். யார் சொன்னாங்கன்னு? கற்பூரம். ஒரு நிமிஷம். கற்பூரம் ஏத்தவில்லைன்னா தீவிரவாதி நான் சொன்னா அப்படின்னு சொல்லுவாங்கன்னா அவர் மூளை போய் ஓபன் பண்ணி கேளுங்க. அந்த மூளையில எந்த செல் அப்படி சொல்லுச்சு? அந்த செல் யாரு? அந்த செல் என்ன ஜாதி? அந்த செல் என்ன மதம்? அந்த செல் என்ன கட்சி? அந்த மூளையில போய் கேளுங்க. நான் சொன்னா இல்லனே பாரதிய ஜனதா கட்சியில இந்த கருத்து சொல்லியிருக்காங்க, அதுக்கு இவர் அந்த கருத்து சொல்லிருக்காரா பதில் சொல்றேன். இல்லனே RSS இந்த கருத்து சொல்லியிருக்காங்க, அவருக்கு சொல்றேன் பதில் சொல்றேன். அவரே தூங்கி எந்திரிச்சு அவருடைய கனவுல வந்த கருத்துக்கெல்லாம் நான் பதில் சொல்லிட்டு இருக்க முடியுமா? நாளை காலையில சொல்லுவாரு இந்தியாவிலே வசிக்க வேண்டும் என்றால் இப்படித்தான் இருக்கணும்னு சொல்லுவாங்க அப்படின்னு அதுக்கு நான் கருத்து சொல்லணுமா? அவன் ஃபேமஸ் ஆகணும், மார்க்கெட் இல்ல படம் இல்லைங்கிற கேட்கறதா பேசுறதுக்கெல்லாம் நான் பேசிட்டு இருக்க முடியுமா? ரஞ்சித் வந்து சொல்ல வந்த விஷயம் ஒன்று, ஆனால் அவர் சொல்லி அதை வெளியே வந்த விஷயம் வேற ஒன்று அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா வந்து அவர் வந்து கற்பூரம் கொளுத்தல்னா நம்ம வந்து தீவிரவாதி அப்படின்ற வார்த்தை சொல்லிடக்கூடாது. அது வந்து தப்பான வார்த்தை தான். அது வந்து அவர் மன்னிப்பு கேட்க வைப்பாங்களா இவங்க எல்லாம் இதை பெருசாக்கி அப்படின்றது எனக்கு தெரியல. ஆனால் அது வந்து ரொம்ப தப்பான வார்த்தை தான். அது கற்பூரம் கொளுத்தல்னா தீவிரவாதி அப்படின்ட்டு இன்னி வரைக்கும் இந்தியாவில் வந்து யாரும் சொன்னது கிடையாது. இந்தியா வந்து ஒரு டெமோக்ராட்டிக் கண்ட்ரி, ஒரு எல்லா மதமும் ஒன்றா சேர்ந்து வாழற ஒரு நாடு. இது இந்த மாதிரி ஒரு நாட்டில் வந்து இந்த மாதிரி ஒரு கருத்து சொல்லும்போது அதை வந்து சும்மா விடுவாங்கன்னு தோணல எனக்கு. நான் நேற்று வச்ச வீடியோவில் ஒரு கிளிப்பிங் கூட வச்சிருந்தேன். அவருடைய படத்தில் வந்து ஒரு டைலாக், ஒரு பொண்ணை வந்து அதனால தானே எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும் மயிறு அப்படின்ற ஒரு டைலாக் வந்து பேச வச்சிருக்காங்க. அந்த டைலாகும் வந்து சர்ச்சை ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் எப்படி பார்த்தாலும் ப்ளூ ஸ்டார் படம் நல்லா ஓடுறதுக்கான வாய்ப்புகள் தான் எனக்கு தெரியுது. கடைசியில் ரஜித் வந்து ஒரு சாரி கேட்டு போனாலும் போயிடுவார். எப்படி என்ன நடக்குதுன்றது பார்க்கலாம். அதனால எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும் மயிறு. அதனால தானே எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும் மயிறு.